ஹலோ பசங்களா, வணக்கம், வெல்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10 தமிழ் இயல் 2லிருந்து ஒரு கவிதை, அதாவது கவிதை பேழையில் வரக்கூடிய ஒரு போயம் பார்க்க போகிறோம். பாடல், அது பரிபாடல். அது பேர் என்ன? பரிபாடல் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு போயம். இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க, எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஆத்தர் யார், நூல்வெளி என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு போயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பாடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு பாடல் பரிபாடல் அப்படிங்கிற இந்த பாடலை அல்லது நூலை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா கீரந்தையார். எப்பயுமே நீங்கள் படிக்கும்போது ஒரு போயமோ இல்லை ஒரு கதையோ கட்டுரையோ படிக்கும்போது அதனுடைய ஆத்தர் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கேள்விகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கீரந்தையார் பரிபாடலோட எப்படி கனெக்ட் பண்ணுறது? கீரை ஆந்தை பறித்தது. ஓகேவா? கீரையை ஆந்தை பறித்தது, கீராந்தை. கீரந்தை அப்படிங்கிறது கீரை ஆந்தை பறித்தது அப்படிங்கிற 3 வார்த்தையாக ஞாபகம் வச்சுக்கோ. கீரந்தையார் பரிபாடல், கீரந்தை, கீரை ஆந்தை பறித்தது, பரிபாடலோட கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ பரிபாடல், இதை எழுதியவர் கீரந்தையார். அதை தான் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் நூல்வெளி என்ன, இது எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்க, இதை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். தட் இஸ், இந்த உலகம் தோன்றியதற்கான காரணம். இது நிறைய பேர் நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். நமக்கு விடை தெரியாத பல கேள்விகளாக கூட இருக்கும் இல்லையா? இந்த உலகம் முதல்ல எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ இந்த உலகம் ஃபஸ்ட்டு எப்படிமா தோணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தோன்றுச்சு அப்படின்னா, இந்த உலகம் தோன்றுவதற்கு மெயினாக 5 விஷயங்கள் காரணமாக இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்லாம் 5ன்னு சொல்லுவோம் இல்லையா? நீர், நிறம், ஆகாயம், காற்று, அந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்கள் 5 தான் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. ஓகேவா? அதில் எப்படி இந்த உலகம் தோன்றுச்சு அப்படிங்கிறத நீ பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு பூதமாக எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம். பஞ்சபூதத்தில் இங்கே முதல்ல உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது வானம். இந்த வானம் எப்படி இருந்திருக்கு? ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்றிடமாக, ஒரு காலியான ஸ்பேஸ் மாதிரி. ஓகேவா? ஒன்றுமே இல்லாத இடமாக இருந்திருக்கிறது. எம்டி ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஒன்றுமே இல்லாத அந்த வானத்தில் பல யுகங்களாக கடந்து காலியாக எம்டியாக ஒன்றுமில்லாத அந்த இடத்துல ஒரு அணு அல்லது கரு தோன்றியிருக்கு. ஒரு உயிர் தோன்றணும், ஒரு விஷயம் தோன்றணும் அப்படின்னா அந்த கரு உருவாகணும் இல்லையா? அந்த ஃபஸ்ட் பாயிண்ட். அந்த மாதிரி அந்த கரு தோன்றியிருக்கு. எப்போ? ஒன்றுமே இல்லாத ஒரு பெரிய வானத்தில் அந்த இடத்துல பல யுகங்கள் கடந்து ஒரு சின்ன கரு தோன்றியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த கரு என்ன ஆயிருக்கு? பல யுகங்களாக இருந்திருக்கு. அடுத்த பூதமாக இருக்கக்கூடியது காற்று. ஓகேவா? உருவம் இல்லாத அந்த காற்று தான் அடுத்து தோன்றியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வானம். அந்த வானத்தில் பல யுகங்களாக இருந்து ஒரு சின்ன கரு தோன்றியிருக்கு. அதை நம்ம பரமாணு அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் உருவமில்லாத காற்று தோன்றியிருக்கு. இந்த உருவமில்லாத காற்று அந்த இடத்துல பல யுகங்களாக, யுகங்கள் அப்படின்னா நூற்றாண்டாக, மெனி செஞ்சுரிஸாக. ஓகேவா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ இருக்கிறது கலியுகம், இதுக்கு முன்னாடி இருந்தது திரேத யுகம், துவாபர யுகம் அப்படின்லாம் நிறைய யுகங்கள் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த கலியுகமே இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அந்த மாதிரி பல யுகங்களாக வானம், ஒன்றுமில்லாத வானத்தில் கரு தோன்றியிருக்கு. அந்த கரு அடுத்தது என்ன வந்திருக்கு? காற்று, உருவமில்லாத காற்று அந்த இடத்துல தோன்றி அது பல யுகங்களாக இருந்திருக்கு. அப்புறம் இந்த காற்றில் ஒரு வைப்ரேஷன், ஒரு காஸ்மிக் எனர்ஜி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரு சத்தத்துடன், ஒரு பெரிய ஒரு சத்தத்துடன், ஒரு பெரு வெடிப்புடன் அதுக்கப்புறம் என்ன தோன்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீ அல்லது நெருப்பு. இது எப்படி இருந்திருக்கு? ஒரு நெருப்பு பந்து மாதிரி தான் முதல்ல இந்த பூமி தோன்றியிருக்கு. பிக் பால் ஆஃப் ஃபயர். நம்ம யூஸ்வலாக சன்னை தானே சொல்லுவோம், ஒரு தீப்பிழம்பு, நெருப்பு பந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் முதலில் பூமியுமே உனக்கு எப்படி தோன்றியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெருப்பு பந்தாக தான் பூமி தோன்றியிருக்கு. அதுவும் பல யுகங்களாக அதே மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வானம். அந்த வானத்தில் ஒரு கருப்பொருள். இது பல யுகங்கள் கழித்து அங்கே உருவமில்லாத காற்று தோன்றியிருக்கு. இந்த காற்று பல யுகங்கள் அதே போல் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு பெரு வெடிப்பு, பெரு சத்தத்துடன் தீ உருவாகியிருக்கு. நெருப்பு பூமி முதல்ல ஒரு பெரிய தீப்பந்து போல தான் உருவாகியிருக்கு. இந்த தீப்பந்து பல யுகங்களாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடியது நீர்.
அடுத்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடியது நீர், அதாவது மழை. இந்த தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய இந்த பூமியை மழை வந்து பல யுகங்களாக மழை பெய்து 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 இந்த தீப்பந்தை குளிர்விச்சிருக்கு. இந்த தீப்பிழம்பிலிருந்து நீர் வெள்ளத்தில் இந்த பூமி மூழ்கி இருக்கு. அடுத்தது தீக்கு அப்புறம் நீர் தோன்றி இருக்கு. இதுக்கப்புறம்தான் இந்த பூமி குளிர்ந்து இந்த நிலத்தில் ஓகேவா, கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதம் நிலம். இந்த நிலத்திலிருந்து உயிர்கள் ஜனிக்க தோன்றி இருக்கின்றன. ஒரு சின்ன உயிர் ஜனிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரி பூமி உருவானது. இதனால தான் பூமி என்ன சொல்கிறது 70% ஆஃப் வாட்டர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது எப்படி உருவாகி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வானம், இந்த ஒன்றுமே இல்லாத வானத்தில் கருப்பொருள் உருவாகி இருக்குது. இது பல யுகங்கள் இருந்து அதுக்கப்புறம் காற்று பெரு வெடிப்பு சத்தத்துடன் தீப்பிழம்பாக பந்தாக பெரிய பந்தாக பூமி உருவாகி இருக்கு. இதை பல யுகங்களாக இப்படியே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நீர் உருவாகி பூமியை குளிர்விச்சு வெள்ளத்தில் மூழ்கி இந்த குளிர்ந்த பூமி நிலத்திலிருந்து உயிர்கள் தோன்றியிருக்கு. இப்படித்தான் பூமி உருவானதாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதைத்தான் இந்த பர்டிகுலர் பரிபாடல் அப்படிங்கிற பாடலில் நமக்கு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நான் சொன்னது தான் உங்களுக்கு இந்த பரிபாடலுடைய உள்கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உலக உருவாக்கம் பற்றி எத்தனையோ கட்டுக்கதைகள் இதெல்லாம் இருந்திருக்கு. எப்படி தான் உருவாச்சு, அப்படி தான் உருவாச்சுன்னு பல கட்டுக்கதைகள் இருந்தாலுமே இந்த அறிவியல் இவங்க எல்லாரும் இப்போ இருக்கிற ரிசர்ச் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் சொல்வதற்கு முன்னாடியே உலகம் எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிற பெரு வெடிப்பு கொள்கை, ஓகேவா, இப்போ அந்த பிக் பேங் தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி யூனிவர்ஸ் உருவாச்சுன்னு சொல்லக்கூடிய பிக் பேங் தியரி, இப்போ இருக்கிற அறிவியல் ஆர்வலர்கள் இந்த பெருவெடிப்பு கொள்கை மூலயமா உலகம் எவ்வாறு உருவாச்சுன்னு சொல்வதற்கு பல 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 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் அறிந்திருந்தது பெரும் வியப்பிற்குரியது. இன்றைக்கி நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய இந்த வெஸ்டர்ன் தியரிஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பிக் பேங் தியரியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே, இந்த மேற்கு உலகம் இதை நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் டெக்னாலஜிஸும் இல்லாமல் உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னது தமிழர்கள் தான். அது ஒரு பெரு வியப்பு இல்லையா. எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாமல் சொல்கிறது எவ்வளோ பெரிய வியப்பு. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தமிழர்கள் முன்னோர்களின் அறிவு எத்தகையது, அவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எப்படி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பரிபாடல். ஓகேவா, இவங்க பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய மெயினான விஷயம். இதில் சில வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உனக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வானம், நீர், நிலம் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அந்த பஞ்சபூதங்கள் பற்றின சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும் போது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு வானம் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னேன். இங்கே வானம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு விசும்பு அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. வானத்திலேருந்து அடுத்த பஞ்சபூதமான என்ன வந்துச்சு, காற்று வந்தது. காற்று என்பதற்கு நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம், வளி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. காற்றுக்கு அப்புறம் தீ வந்தது இல்லையா, செந்தீ உருவாகி இருக்கு. தீக்கப்புறம் நீர் அப்படிங்கும்போது வெள்ளத்தில் மூழ்கி, உள்முறை வெள்ளம் மூழ்கி, வெள்ளம் என்பது நீரை குறிக்கிறது, வெள்ளத்தில் மூழ்கி. அதுக்கப்புறம் நிலத்திலிருந்து இந்த உயிர் உருவானதாக சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த பஞ்சபூதம். ஸோ உனக்கு ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல் எந்த இதுலேருந்து எடுத்திருக்காங்க, ஆத்தர் யாருன்னெலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பஞ்சபூதம் இருக்காங்கிறத பாரு. இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பொய்டிக் லைன் பரிபாடலேருந்து எடுத்திருக்காங்கங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வானமை குறிக்கக்கூடியது விசும்பு என்கிற வார்த்தை. வளி என்பது காற்று, ரெண்டாவது பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய காற்றை குறிக்கிறது. அடுத்தது தீ, நெருப்புன்னு தெரியும். வெள்ளம் என்பது நீரை குறிக்கிறதுன்னு தெரியும். அடுத்தது நிலம். இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு உலகம் உருவாகியிருக்கு. அதை தான் இவங்க இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் ஊழி என்பது யுகம், நான் சொன்னேன்ல பல நூற்றாண்டுகள், அதை தான் ஊழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதுக்கு விசும்பில் அப்படின்னா வானம், ஊழி என்பது யுகம். ஸோ நான் உனக்கு சொல்லும் போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த வானம் ஒன்றுமே இல்லாத வானத்தில் பல யுகங்களாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரு உருவாச்சுன்னு சொன்னேன்னா அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வானம் ஊழி ஊழ் செல்ல, பல யுகங்கள் செல்ல, பல நூற்றாண்டுகள் செல்ல என்ன தோன்றுச்சாமா, கரு வளர் வானத்து இசையில் தோன்றி.
ஒரு பெரும் சத்தத்துடன் கரு வந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழியும். உரு அறிவாரா அப்படின்னா நான் காற்றுக்கு சொல்லும் போது உனக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், உருவம் இல்லாத. அடுத்தது தோன்றியது காற்று, அந்த காற்றுக்கு உருவம் கிடையாதுன்னு சொன்னேன்னா, உருவம் இல்லாத ஒன்று வந்து தோன்றியது, அதுவும் பல யுகங்களாக இருந்தது. அது என்னது, வழி என்றால் காற்று. இந்த உருவமில்லாத ஒன்று தோன்றி பல யுகங்களாக இருந்த காற்று கிளர்ந்த ஊழியும். அது வந்து கிளர்ந்து வெடித்து என்னாச்சு, வெடித்து பெரிய தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய ஒரு பந்து போல ஒரு பெரிய ஒரு இது வந்து உருவானது. இது கிளர்ந்து பல யுகங்களாக இருந்து கிளர்ந்து என்னாச்சு, செந்தி சுடரிய ஊழியும். ஸோ இதுவும் இந்த செந்தீயாக தோன்றிய அந்த பிக் பால் மாதிரி தோன்றிய அந்த உருளையும் பல யுகங்களாக அது போல எரிந்து கொண்டே இருந்தது. அதற்கப்புறம் என்னாச்சு, பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு. இதுக்கப்புறம் இந்த செந்தியில பல வருடங்கள் பல ஊழிகள் கடந்து இது போல இருந்து அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா வெள்ளத்தில் மூழ்கியது. நீர் வந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, மழையில் மூழ்கியது, வெள்ளத்தில் மூழ்கி ஆர்தருவு. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இந்த வெள்ளத்தில் மூழ்கி ஆர்தருவு அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, இங்க இந்த பூமி வந்து பின்னர் குளிர்ந்தது. எதன் மூலியமா குளிர்ந்தது, இந்த நீரில் இந்த பூமி குளிர்ந்து அதிலிருந்து நிலத்தில் உயிர்கள் தோன்றி வந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்து இந்த பாடல். பரிபாடல்ல உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் காமிச்சேன் இல்லையா, அந்த பிக்சரை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதி படிச்சினாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஊழிகள் பல சென்ற பின் எதுவுமே இல்லாத வான்வெளியில் கரு பேரொளியுடன் தோன்றியது. ஸோ பல யுகங்கள் சென்றதுக்கு அப்புறமா ஒன்றுமே இல்லாத அந்த வான்வெளியில் ஃபஸ்ட்டு ஒரு கரு தோன்றியிருக்கு. அதுக்கப்புறமா உருவம் இல்லாத காற்று முதல் பூதத்தின் ஊழியது. ஃபஸ்ட் என்ன தோன்றிருக்கு, அது வானத்துக்கு அப்புறம் தோன்றியது வந்து உருவம் இல்லாத காற்று தோன்றியிருக்கு. இந்த அணுக்கள் கிளர்ந்து சிதறும்படி பெரு வெடிப்பு நிகழ்ந்து, பிக் பேங் சொன்ன இல்லையா, அந்த பெரு வெடிப்பு நிகழ்ந்து இது பல ஊழிக்காலங்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, நெருப்பு பந்து போல புவி வந்து உருவாகி இருக்கு. இது பல ஊழிக்காலம் தொடர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பூமி குளிரும்படியாக மழை பொழிந்து அதுவும் ஊழிக்காலம் கடந்தது. அந்த மழையினால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது, நீரில் மூழ்கி அதுக்கப்புறமா இந்த பூமியில் வந்து உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. இதுக்கப்புறம் பல யுகங்களாக இந்த பூமியில் உயிர்கள் வாழ்ந்து வருகின்றன. இதைத்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கணும்னா சிம்பிளாக அந்த ஒரு பிக்சரை ஞாபகம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்தது அதுலேருந்து எப்படி வந்ததுங்கிறத நீ எழுதினாலே ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லும் பொருள் நான் சொல்லிட்டேன் உனக்கு. விசும்பு என்பது வானம், ஊழி என்பது யுகம், பல யுகங்களாக. ஊழ் அப்படின்னு படிச்ச இல்லையா, முறையே மறுபடியும் மீண்டும் அந்த யுகங்கள் கடந்து போகிறது. தன்பெயல் என்றால் குளிர்ந்த மழை, அந்த தன்பெயல் மூலியமா இந்த பூமி வந்து குளிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்தருவு என்பது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த தீப்பிழம்பாக இருந்த அந்த பூமி வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது. பீடு என்பது சிறப்பான உயிர்கள் தோன்றி வளர்ந்தது. ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு வளர்ந்து இந்த பூமியில உயிர்கள் உருவானதற்கான ஏற்ற இடமாக இது இருந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதுதான் வந்து உனக்கு பரிபாடல். ஓகேவா, இந்த பரிபாடலுடைய நூலை பற்றி நம்ம பார்க்கணுன்னா என்ன பார்க்கலாம், இந்த பரிபாடல் சங்க இலக்கியமான பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். இது வந்து ரொம்ப முக்கியம். 8 தொகை நூல்கள் ஏற்கனவே நீ படிச்சிருப்ப இல்லையா, நற்றிணை, குறுந்தொகை, பதிற்று பத்து, அகநானூறு, புறநானூறு, அந்த 8 நூல்களில் ஒரு நூலாக இருக்கக்கூடியது வந்து பரிபாடல். 8 தொகை நூல்களுள் ஒன்றாகும். இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது. இந்த நூலை வந்து எப்பயுமே என்ன சொல்லுவோம், ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற ஒரு புகழுடையது. இதில் உள்ள பாடல்கள் பண்ணோடு பாடப்பட்டவை. பண் என்றால் இசை. இதை எப்படி பாடியிருக்காங்க, இசையோடு பாடியிருக்காங்க. உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. இதுக்கு உரை எழுதியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 70 பாடல்கள் இருக்காமா. ஆனால் இதில் வந்து நமக்கு இப்போ என்ன தான் கிடைச்சிருக்கு, வெறும் 24 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற பாடல் எழுதியவர் வந்து கீரந்தையார். கீர ஆந்தை பறித்தது,
கீரந்தையார். ஓகேவா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்கள் வாழ்க்கை முறையை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளுதல் போன்றவை சங்க இலக்கியம் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். நம்ம 2000 வருடத்திற்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அறிவாற்றல் எப்படி இருந்திருக்கணும், அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கணும், அவங்களுடைய இயற்கை எப்படி இருந்திருக்கணும், இது எல்லாமே நமக்கு எப்படி தெரியுது? இந்த சங்க இலக்கியங்கள் மூலமாக தான் தெரிகிறது இல்லையா? ஸோ நம் முன்னோர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. புரிஞ்சுதாமா? இதுதான் பரிபாடல். ஸோ இதை பார்க்குறதுக்கு உனக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம சொன்னதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 5 ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு வானம், அப்புறம் காற்று, அப்புறம் தீ, அப்புறம் நீர், அப்புறம் நிலம், இதன் மூலியமாக தான் இந்த உலகம் தோன்றியதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸ்டே டியூன். மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.